ஐயா கருணாநிதியை கைது செய்தார் அம்மையார் ஜெயலலிதா. அந்த மாதிரியான ஒரு சூழலை செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தமிழகத்தில் கண்டிப்பாக விஜய் முயற்சிப்பார் மு.க. ஸ்டாலின் மீது. அவருடைய மௌனமும் சரி, அவருடைய சிரிப்பும் சரி, பொதுமக்களிடையே வரவேற்பு கொடுத்து விட்டது. இனிமேல் அவரை ஆட்சியிலிருந்து அசைக்க முடியாது சார். இல்ல, இப்போ ஆர்.எஸ். பாரதி போன்றவர்கள் தினம் கவர்னரை சந்திச்சு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாத்தீங்களா? அது எடுப்படாது. கவர்னர் ஆக்சுவலி ஒண்ணுமே பண்ணலையே தெரியும். கவர்னர் ஒண்ணுமே எதுக்கு இல்லையா? அந்த லெட்டர் அவங்க பாஸ் ஆன் பண்ணிடுறாரு, அவ்வளவுதானே. என்ன இருக்கு ரைட்டு? திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேரணும்னே சொல்றீங்களா? இப்ப அதிமுக எங்க இருக்குங்க? ஒண்ணுமே இல்லைங்களே. அங்க போயிட்டாங்களே. இப்ப திமுக சொல்லுங்க. திமுக பாதி பேர் அதிமுக தானே இருக்கான். ஆமா. தமிழகத்தில் திமுகவும் தமிழ் வெற்றி கழகம் ரெண்டும் பகிர்ந்து கொண்டார்கள். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள் டெல்லியிலிருந்து நம்ம காணொலி மூலம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சார்? ஒரு சிறிய திருத்தம். 45 ஆண்டுகள் நாடாளுமன்ற ரிப்போர்ட்டிங், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு நான் பண்ணிருக்கேன் கார்த்திக். சரி சார். குறைஞ்சது ஒரு 500 எம்பி நல்லா தெரியும், பர்சனலா தெரியும். முன்னாள் எம்பி, எம்பி எல்லாருமே, குறிப்பாக திமுக அதிமுக எம்பிக்கள் நன்றாக பழக்கமானவர்கள். தவிர லோக்சபா ராஜ்யசபா அக்ரிடேஷன் கமிட்டின்னு ஒண்ணு இருக்குது, பிரஸ் கேலரி கமிட்டின்னு. சிவராஜ் பட்டேல் ஸ்பீக்கரா இருந்த பொழுதும் சரி, சோம்நாத் சாட்டர்ஜி, ஜிஎம்சி பாலயோகி, அப்புறம் சுமித்ரா மகாஜன், ஈவன் ஓம் பிர்லா போதுல என்னை தலைவராக்கினார்கள் அந்த பிரஸ் அட்வைசரி கமிட்டி லோக்சபாக்கு. ஆக மொத்தம் டெல்லியில குறைஞ்சது ஒரு 450-500 நிருபர்களுக்கு நான் 10 பிரஸ் கேலரி பாஸ் இஷ்யூ பண்ணிருக்கேன் எங்க கமிட்டி. இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கார்த்திக், தமிழக அரசியல் கடந்த ஒரு வருடமாக மாறிவிட்டதாகத்தான் நான் டெல்லியிலிருந்து பார்க்க முடிகிறது. இந்த பேக்ரவுண்ட்ல நான் சொன்ன பேக்ரவுண்ட்ல அம்மையார் ஜெயலலிதா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, கருணாநிதி ஐயா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டாலின் ஐயா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க எல்லாம் விட்டுட்டு இப்போ அந்த விஜய் என்ற ஒரு புது முயற்சி தமிழகத்தில் கேபிட்டலிசம் சோசியலிசம் என்றெல்லாம் சொல்வதை போன்று செக்குலரிசத்திற்கு ஒரு புது வழிவடைப்பை கொண்டு கொடுத்தால் ரீஷேப்டு விஜய் செக்குலரிசம். விஜயிசம் கூட சொல்லலாம் இல்லையா? நான் அந்த மாதிரி தான் பேர் வச்சிருக்கேன், விஜயிசம். நம்ம 2 பேருமே பேர் வச்சு விடலாம். இன்னைக்கு ஒரு நல்ல நிறைஞ்ச நாள், அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாள்ல விஜயிசம்னு பேர், இனிமேல் விஜயிசம் தான் நான் சொல்ல போறேன். ஆடிச்சு விட்டா சொல்லு சார். நானே அதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இந்த 60 நாள் ஆட்சி இருக்கு இல்லையா, இதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எதிர்கட்சிகளால் வைக்கப்பட்டது. அது நம்ம அறிஞ்சது. ஒரு பத்திரிகையாளராக, ஒரு அனுபவம் உள்ள பத்திரிகையாளராக இந்த 60 நாள் ஆட்சியை நீங்க உங்களுடைய பர்சனலா எப்படி நீங்க கணிக்கிறீங்க? 2 மொழியாக பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார், ஜெனரேஷன் சேஞ்ச். அதை கொண்டு வந்துட்டார் அவர். இனிமேல் திமுக அதிமுக என்பது ஆட்சிக்கு தனியாக வருவது என்பது கனவு கூட பார்க்க முடியாது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றெல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகத்திலே கிழித்தார் விஜய். 2013-14 இருந்து நன்றாக இந்திய அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் சேர்த்து பார்ப்பீர்களே ஆனால், நரேந்திர மோடி அவர்கள் எப்படி காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்னாரோ அதே மாதிரி கழகம் முக்த் பாரத் தமிழகம் என்று விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமையை கொண்டு வந்தார். ஒரு பத்திரிகையாளனாக தமிழகத்தில் நூதன முயற்சியை 60 நாட்களில் காண்பித்தவர் விஜய். நேற்று கூட பெரம்பூர் சென்றிருந்த பொழுது அவர் பொதுமக்களிடையே பேசவில்லை என்றாலும், ரோட் ஷோ நடத்தினார் என்றாலும், அவருடைய மௌனமும் சரி, அவருடைய சிரிப்பும் சரி, பொதுமக்களிடையே வரவேற்பு கொடுத்து விட்டது. இனிமேல் அவரை ஆட்சியிலிருந்து அசைக்க முடியாது சார். பொதுமக்களுடைய கனெக்ஷன் இருக்கு பாருங்க.
இங்கிட்டுக்கு ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா, நரேந்திர மோடி, பிரணாப் முகர்ஜி போன்ற தலைவர்கள், அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட சொல்லியிருக்காரு, பிரதிதினம் எங்களால ஒரு 500-600 பேர் நான் பார்க்கலன்னா எங்களுக்கு மண்டை வெடிச்சிரும்னு சொல்லுவார். பொதுமக்களோட அவ்வளவு இன்டராக்ஷன், அவ்வளவு இணைப்பு இருந்தது எல்லாருக்கும், எல்லா தலைவர்களுக்கும். இவ்வாறு அம்மையார் ஜெயலலிதா வந்து குறைஞ்சது 1 லட்சம் 2 லட்சத்தை பேசுவாங்க, நல்லா இன்டராக்ஷன் இருக்கும் கும்பலோட. அந்த மாதிரி விஜய் பண்ணிட்டாரு. இப்போ இல்ல, இப்ப அவர் மேல பெரிய எல்லாருமே சொல்ற குற்றச்சாட்டு என்ன, மக்களோட அதை நெருங்க மாட்டேன்றாரு, ஆனா நிர்வாகிகள்ட்ட இருந்து எல்லாத்தையுமே ஒரு அந்நியப்பட்டே நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு தான் சொல்றாங்களே சார். அது இப்பதான் வந்திருக்காரு, பதவிக்கு வந்திருக்காருங்க. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஒரு இந்த 60 நாள்ல அவர் மூஞ்சி கலை வந்துருச்சு பாருங்க, அதிகார கலை. நீங்க வந்து அங்க கரூர் போட்டோவும் எடுத்து பாருங்க, நேத்தி போட்டோவும் எடுத்து பாருங்க, நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, இவர் போகும்போதெல்லாம் யாரை காமிக்கிறாரோ இல்லையோ, அவர் வந்து பிளைங் கரூர்ல கொடுத்தாரு. ஒண்ணு. ரெண்டு, எல்லா லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஹார்ட் சைன் காமிக்கிறாங்க. இது இப்படி 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 அப்படி. அது ஒரு பிரபலமாயிட்டு தமிழ்நாட்டு. இது நான் பார்த்ததே கிடையாது. எம்ஜிஆர் கூட பார்த்து கிடையாது. எம்ஜிஆரோட பின்னாடி ஒரு கிரேசினஸ் ஓடி வர மாட்டான் யாரும். ஆனா இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அரசாங்க ரீதியில் பல ரிஃபார்ம்ஸ் பண்ணிருக்காரு, புரட்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. எலக்ட்ரிசிட்டி போர்டுல ஊழல் இல்லாத பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு 4 நாள் முன்னாடி போன் பண்ணான். அவன் சொன்னா, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தேன், 2 பேச 3 பேச ஆக்கினேன், எனக்கு பணம் கட்ட சொன்னாங்க, கட்டினேன். மத்தான காத்த போன் வந்துருச்சு, நான் போய் அந்த சாங்ஷன் ஆர்டர் வாங்கிட்டேன். அவ்வளவு தூரம் ஊழல் இல்லைன்னு அடித்தளத்தை ஊழலை குறைச்சி பாக்குறாரு. இல்ல, பல பேர் அதான் சொல்றாங்க, இந்த பத்திரப்பதிவு துறையில பண்ற காவல் நிலையங்கள்ல வந்து எளிதாக அணுக முடியுதுன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்க. அதை தவிர இந்த வீடு வசதி வாரியத்தினுடைய ஒரு பவர்ஸ் இருக்கு பாருங்க, மினிஸ்டர் இருந்தது. சேகர் பாபு, பன்னீர்செல்வம் வச்சிருந்து ஒவ்வொரு ரைஸ் பில்டிங் கட்டணும்னா ஒரு 50 கோடி 40 கோடி அதெல்லாம் போயிடுச்சு. சிஎம்டிஏல போயிடுச்சு. அது இப்ப பாருங்க, ஒண்ணு ஆன்லைன் கொண்டு வந்துட்டாரு எல்லாத்தையும். நேற்று தன்னுடைய பொதுமக்களுடைய ஒரு பங்கேற்பு கூட ஒரு ஆப் கொடுத்துட்டு, அந்த ஆப்ல அவங்க நம்பர் போட்டீங்கன்னா ஓடிபி வந்து அப்ப என்னுடைய கவனத்தை கொண்டு வந்துருவாங்க எங்க ஆபீஸ்ல சொல்றாரு. பாத்தீங்கன்னா ஒரு புது முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். 60 நாள் வந்து ஒரு அளவுகோல் அல்ல, ஆனாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவது மாதிரி 60 மாதங்களுக்கு 60 நாட்கள் ஒரு நல்ல சோறாகத்தான் நான் பார்க்கிறேன். இருக்க போறாரு, 5 வருஷம் இருக்க போறாரு, 60 மாசம். இந்த 60 நாள்ல நன்னா பண்ணிருக்காருன்னா எனக்கு 100க்கு ஒரு 95 மார்க் கொடுத்துடலாம் கார்த்திக். இல்ல, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா தொடர்ந்து 5 வருடம் நிலைக்கும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் நீங்க சொல்றீங்க. திமுக தரப்பில இருந்தும் இப்ப அதிமுக தரப்பில இருந்தும் கூட இது ஒரு 3 மாதம், இன்னொரு 2 மாசம் 3 மாசம் அப்படின்ற ஒரு பேச்சை தொடர்ந்து அவங்க வெளியிடுறாங்க. அதற்கேற்ற சதிகள் எதுவும் நடக்குதா திமுக பக்கத்துல இருந்து? இல்ல அதிமுக சொல்றது, ஆர்பி உதயகுமார் நேத்து கூட சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தாங்காது, ஒரு 3 மாசம் ஒரு ஆகும், அவ்வளவுதான், எல்லாத்தையும் மோடி பார்த்துக்கு வருங்கிறாரு. அவருடைய கருத்து கணிப்பு உண்மையாகத்தான் இருக்கக்கூடும். காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்கள் 5 கோடி வாக்காளர்கள் 8 கோடி தமிழர்களுக்காக விஜய் அவர்களுக்கு பரிபூர்ணமான மெஜாரிட்டியை கொடுக்கவில்லை. 234ல 108 தான் கொடுத்திருக்காங்க. எதிர்கட்சிகளுக்கு 126 கொடுத்திருக்காங்க. அதை உடைச்சு இவர் 120 ஆக்குறாரு. ஆக மொத்தம் இதே கருத்து தான் 2024 மே மாதம் வந்தது. நரேந்திர மோடிக்கு 240 சீட் தான் இருக்குன்னு சொன்னாங்க. 2 வருஷம் ஆட்சி பண்ணலையா அவரு? இன்னைக்கு பாருங்க, திருமூல உடைச்சாரு. விஜய் வந்து அதிமுக உடைச்சாங்க, ஸ்டாலின் வந்து அதிமுக உடைச்சு பார்த்தாரு. ஸ்டாலின் ஒரு புது ஃபார்முலா கொண்டு எடப்பாடி போய் சீஃப் மினிஸ்டர் ஆக்கலான்னுட்டு. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் பிரதமர் ஆக்கலாமா என்றெல்லாம் கூட யோசித்தார்கள். நரேந்திர மோடி வந்துட்டாரு. இப்ப பாருங்க, நரேந்திர மோடி கிட்ட 308 இருக்குங்க சீட். எப்படிங்க? திரிணாமுல் காங்கிரஸ் உடைஞ்சது, நம்ம சிவசேனா உடைஞ்சது, சரத்பவார் காங்கிரஸ் உடைய போகுது, எல்லாம் வந்து 308 வந்துச்சு. எப்படிங்க அவருக்கு எப்படி இந்த 68 வந்தது மேல? இல்ல, அதே பிஜேபி செய்யற மாதிரி தான் இங்க வந்து இவர் விஜயும் செய்யறாரு. கட்சிகளை உடைச்சு ஆட்களை எடுக்கிறாரு, தூய சக்தின்னு சொல்றாரு. ஆனால் குதிரை பேரம் நடைபெறுகிறது அப்படின்றலாம் குற்றச்சாட்டுகள் வருது இல்லையா? குதிரை பேரம் நடைபெறுது உண்மை. திமுக காலத்தில் நடக்கலையா கார்த்திக்? ஆமா, திமுக வந்து
செந்தில் பாலாஜி என்ன குதிரை பேரத்துல கழுத பேரம் பண்ணார். அவரு எப்படி வந்தாருங்க திமுகல? ஒரு திமுக காரனை சொல்ல மனசுல கை வச்சு அந்த திமுக நடந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சின்னு சொல்லிட்டு அது அண்ணா திமுக கூட்டாட்சி தான் நடந்தது. 12 அமைச்சர்கள் வந்து அதிமுக இருந்து வந்தவங்க. ஆமா 12 பேர் கரெக்ட். சேகர் பாபு ஒருத்தர் போருமே, ரகுபதி ஒருத்தர் போருமே, அனிதா ராதாகிருஷ்ணன், முத்துசாமி, ஐ பெரியசாமி, KSSR ராமச்சந்திரன் எல்லாரும் எங்க ஜெயலலிதாவோட தயாரிக்கப்பட்டவங்க தானே. ஆக மொத்தம் ஒரு விஷயத்தில் பாத்தீங்கன்னா விஜய் சரிவது தமிழகத்தினுடைய ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. இந்த ஆட்களை இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டையும் நீங்க பெருசாக குற்றம் சாட்டல இல்லையா? எல்லா கட்சியும் நடக்குதாங்க. எல்லா கட்சியில வந்து சித்தராமையா முதலமைச்சர் சொல்லிட்டு சிவகுமார் முதலமைச்சரா போட்டாங்க. அது கட்சி குதிரை பேரம், இன்டர்னல் குதிரை பேரம் தானே அது. அந்த கட்சி எடுத்துக்கிறாங்க. அதே ஒரு கருத்து கணிப்பு தானே. அதே மாதிரி தானே விஜயும். கண்டிப்பாக விஜய் செய்தது 106 144 எப்படி கொண்டு போனாரு நம்பிக்கை தீர்மானத்துல தன்னுடைய முயற்சினால். இவர் மீதி பேர்ல ஒண்ணும் பண்ண முடியலைங்க. எங்க கவர்னர்கிட்ட போக வேண்டியது தானுங்க ஸ்டாலின். போகல, ஏன் பின்னாடி இருந்தாரு? இல்ல இப்போ RS பாரதி போன்றவர்கள் தினம் கவர்னரை சந்திச்சு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாத்தீங்களா? அது எடுபடாது. கவர்னர் ஆக்சுவல் ஒண்ணுமே பண்ணலையே இது வரைக்கும். கவர்னர் ஒண்ணுமே எதுக்கு இல்லையா? அந்த லெட்டர் அவங்க பாஸ் ஆன் பண்ணிடுறாரு, அவ்வளவுதானே. என்ன இருக்குது? ரைட்டு. கவர்னர் பதவியே தேவையில்லைன்னு சொன்ன திமுக இப்ப தினமும் கவர்னர் நோக்கி போறாங்கன்றதே ஒரு நகைச்சுவையாக பேச்சாகிடுச்சு இல்லையா? ஆமாமா, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு தாடி கவர்னருக்கு பாடி என்னமோ சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு. எதிர்கட்சியா தான் ஆளுநர் தேவை, ஆளுங்கட்சியா தான் ஆளுநர் தூக்கி அடிக்கும். நம்பிக்கையில்லா தீர்மானம் போடுறாங்க சட்டசபையில. இப்போ ஆளுநர் ராஜ்பவனுக்கு போறாங்க. எதுக்கு போகணும் இப்போ? இப்போ இந்த இதுல அதிகமாக ஈடுபடுறது வந்து அதிகமாக போறது வந்து அதிமுக தான் நிறைய பேர் போறாங்கன்ற மாதிரி. எடப்பாடி அவர்களை தவிர அனைவரும் போய் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற நிலைமை அந்த அளவுக்கு இருக்கு. இது அதிமுகவை மிகப்பெரிய ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய இனிமே செயல் தான். இனிமே அதிமுகவால மீண்டும் ஒரு உயிர்த்தெழுந்து வரதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? கடினம் தான். ஆனாலும் வரக்கூடிய நாட்கள் மிதுன் பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தினார்களே. ஆனால் எப்படி உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்துகிறார்களோ அதே மாதிரி வந்தாங்கன்னா மிதுனும் உதயநிதியும் சேர்ந்து கொண்டு திமுக அதிமுக அமமுக ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக 2031 ஒரு ஆட்டம் காமிக்கலாம். திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேரணும்னே சொல்றீங்களா? இப்ப அதிமுக எங்க இருக்குங்க? ஒண்ணுமே இல்லைங்களே. அங்க போயிட்டாங்களே. இப்ப திமுக சொல்லுங்க. திமுக பாதி பேர் அதிமுக தானே இருக்கான். ஆமா. தமிழகத்தில் திமுகவும் தமிழ் வெற்றி கழகம் ரெண்டும் பகிர்ந்து கொண்டார்கள் ஜெயலலிதாவுடைய எம்எல்ஏக்களை. யாருமே இவனுக்கு ஒய் அதிகமா இருக்கு குறைச்சலாக கிடையாது. 50% தாவேகா கிட்ட போயிட்டாங்க, 50% திமுக கிட்ட வந்துட்டாங்க. அப்ப அதிமுக இல்லைங்களே. ஜெயலலிதா அம்மையா இருந்தாலும் யார்? நான் ஒரு லிஸ்ட் தரேன் கார்த்திக், நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். 50 டாப் லீடர்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஜெயலலிதா கிட்ட இருந்தவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரி பாதியாக விஜயோடமும் ஸ்டாலின் தான் இருக்காங்க. ஸ்டாலின் கட்சி எங்க இருக்கு சொல்லுங்க? ஸ்டாலின் கட்சிக்கு வாயமூன் இருக்காங்க. ஏன் துறைமுருகன் ஏன் வாயமூன் இருக்காரு? தோல்வி அடைஞ்ச கலர் சட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏதுக்காக? முதல்ல வெள்ளை சட்டை போட்டு இருந்தவர். ஆக மொத்தம் மாறுதல் வருது இல்லையா? திமுக என்பது முன்னாடியே இல்ல, இப்ப அதிமுக எல்லாம் இல்ல ஆயிடுச்சு. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கியதாகத்தான் நான் பார்க்கிறேன் டெல்லியில் இருந்து. அப்போ 2031 அதிமுகவும் பலவீனமா இருக்கு, திமுகவும் பலவீனமா இருக்குன்ற பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தை விஜய் எதிர்ப்பதற்காக அண்ணாமலை ஒருவேளை அவருடைய முயற்சிகள் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அவருடைய அந்த போதையில்லா தமிழகம் மாநாடு நடத்தினாரு, அடுத்து திருச்செந்தூரில் நடத்துறேன்றாரு. இந்த வீத லீடர்ஸை அரசியல் கட்சியா மாற்றினார் என்றால் அவருக்கு ஒரு மாற்றம் இருக்குமா? போகும்போதுதான் பார்க்கணும். அவர் பத்தி நம்ம அதிகமா கருத்து சொல்வதற்கு, ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு அவரு. இதே பிஜேபியில பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணாது இருந்தாரு? அவர் தனக்கு இந்துத்துவனுடைய முகமூடிய கிழிச்சின்னு வரணும்னா கஷ்டம். எந்த ஆளுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு இந்துத்துவம் இப்ப எல்லாருமே பிஜேபியோட பி டீம்னு நேரடியாவே அவர் தானே சொல்றாங்கல்ல, அவர் சும்மா சொல்றாரு அப்படின்ற மாதிரியான பேச்சு இருக்கு. அதே அண்ணாமலை எப்படி எடியூரப்பா மீண்டும் மோடியை ஆதரித்து அத்வானி எதிர்த்து இருந்தாரோ மீண்டும் பாஜகவில் சேர்ந்தாரு. இவரு 2026 சேர மாட்டான்னு நிச்சயம். திராவிட கொள்கைகளை இவர் பேச முடியாது இல்லையா? அவர் பேசினாலும் உபயோகம் இருக்காது.
இப்ப வெளியில சொல்றாரு நான் சொக்காய அவுத்து வைக்கிற மாதிரி வீட்டுலயே வச்சுட்டு வந்துடுவேன்னுட்டு. இப்ப வந்து மாத்திக்கிறாரு. முதல்ல எல்லாம் வந்து முஸ்லீம் கிட்ட எல்லாம் சண்டை போட்டாரு. இப்ப போட சொல்லுங்க பாப்போம். ஆக மொத்தம் இவர் வந்து 2036 அண்ணாமலைக்கு சான்ஸ் இருக்கு. 36 31 கிடையாது. ஆமா 31 விஜய். விஜய்க்கு யாத்து இப்போ இன்னும் 6 மாசம் கால் ஊண்டிட்டாருன்னு வச்சுங்களேன் விஜய். அசைக்க முடியாது யாராலையும் கார்த்திக். ஏன்னா அவருக்கு வந்து எல்லா துறையிலையும் பிடிப்பு வந்துருச்சு இப்போ அவருக்கு. ஆனா அந்த அமைச்சரவையில இருக்கிறவங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிறைய எழுது. திறமையின்மையா, நிர்வாக திறமையின்மையா இருக்காங்க, அனுபவம் இல்லாதனால பல்வேறு செயல்கள் செய்யறாங்க அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள்லாம் வருது. சிபிஐல இருந்து சிபிஐ போன்றவர்களே குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆட்சியை பிடித்தவுடன் கொஞ்சம் கலக்கம் இருக்கத்தான் இருக்கும், தடுமாற்றம் இருக்கத்தான் இருக்கும். அது ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகுங்க. ஒண்ணு சின்ன விஷயம் சொல்றேன் கார்த்திக். நீங்களும் ஏர்கிராஃப்ட்ல போறீங்க, நானும் ஏர்கிராஃப்ட்ல போயிட்டு இருக்கேன். டேக் ஆஃப் ஆன உடனே கொஞ்சம் டர்புலன்ஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். இறங்கும் போது இருக்கும். இப்போ டேக் ஆஃப் ஆகிக்கிற சைஜ் விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெபிலைஸ் ஆயிடுவார். என்னை பொறுத்து மட்டும் போக போக அவருக்கு ஒரு பிடிப்பு வந்து விட்டது, இன்னும் பிடிப்பு அதிகமாக வந்துடும். அவரை துரத்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிடுவாருங்க. திமுகவை பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய முன்னாள் மந்திரிகள் மீது தொடர்ந்து ஊழல் வழக்குகள் பாயுது. இப்போ குதிரைப்பேட வழக்கில் கூட செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கேஸ் இருக்கு. ஏவாவேலு அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்தாரு, அவர் திரும்பி வந்துட்டாரு, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. ஆனாலும் வழக்குகள் அதிகமாக இருக்கு. இந்த இன்னும் பல பேர் மாட்ட போறாங்கன்ற மாதிரி செய்திகள் வருது. ஏன்னா சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய விட மாட்டேன், செஞ்சவங்களையும் விட்டு விட மாட்டேன்னு சொன்னது இவங்களுக்கு பொருந்துதோ? பொருந்தது. அதனாலதான் இந்த சட்டசபை இன்னைக்கு 16ஆம் தேதி, நாளைக்கு மறுநாள் தமிழக அமைச்சரவை கூட்டம் கூட இருக்கிறது. தமிழக பட்ஜெட்டினுடைய தேதியை குறிப்பிட இருக்கிறார்கள். 29 தேதி என்று நான் கேள்விப்படுகிறேன், அல்லது 30ஆம் தேதி இருக்கும். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் பல லீலைகள் நடக்கும். கிருஷ்ண லீலை நடக்குங்க, ராமலீலை நடக்குங்க. திமுக வந்து ஒரு கலக்கி விட்டுறாருங்க விஜய், நிச்சயம் திமுகவை. ஆமா திமுக. ஏன்னா அவருக்கு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக சொன்ன அப்புறம் டக்குன்னு எப்படி நான் சொல்றேனோ ஜெயலலிதா ஆட்ல வந்து 50% எடுத்துட்டாங்க ஸ்டாலினும் விஜய். அதே மாதிரி விஜய் நினைக்கிறாரு நான் வந்து அந்த டிஎம்கே இருக்கக்கூடிய அதர் 50% நான் எடுக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதான் பாதி பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, பாதி பேர் இந்த பக்கம் போயிடுவாங்க சார். எதற்காக தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வீடு வந்துட்டாரு பாருங்க. ஆமா, அதுவும் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே செய்தியாளர் சந்திச்சு பல்வேறு எனக்கு என்னென்ன உடம்பு சரியில்லை என்னமோலாம் சொல்றாரு. இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அலர்ஜி, ஹார்ட் அட்டாக்லாம் இருக்கு, இது மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சாரு. எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டுங்க, உண்மை. அந்த அளவுக்கு ஓட விட்டாருல இவரு. அவர் ஓடினாரோ இல்லையோ, திருச்சி வந்த பிறகு ஓட விட்டாரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் போய் காட்டாள சாயங்காலம் கைது இப்பதான் போட மாட்டேங்கிறாரு. 2 நாள் போட்டு வந்துட்டாரு. ஒவ்வொரு இப்ப இன்னொரு மந்திரி ஆப்டுக்கு போறாரு, வரிசை ஒரு நாளைக்கு ஒரு மந்திரி ஆப்டுறாரு. ஆமா, இப்ப கூட தாமவன்பரசன் மீது நேற்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு போல இருக்கு. ஒரு நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு போல இருக்கு. இந்த ஷாக்ல இருந்து வெளில வரதுக்குங்க திமுக 6 மாசம் ஆகும் சார். அப்ப அவங்களை தற்காத்துக்கிறதுக்கே நேரம் போகுமே தவிர எதிர்க்கிறதுக்கு நேரம் இருக்காதா? கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாடிப்படி ஏறணும், கோர்ட்டுக்கு மாடிப்படி ஏறணும், அதே பண்ணி கால் உடஞ்சிருங்க. எல்லா அரசியல்வாதியும் எதிர்த்து செய்யறதுக்கு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு உங்க செய்தி மலர் நேயர்களுக்கு ஒரு புது தகவல் என்ன என்று கேட்டால், ஐயா கருணாநிதியை கைது செய்தார் அம்மையார் ஜெயலலிதா. அதே ஆத்திரத்துடன் அம்மையாரை கருணாநிதி ஜெயிலில் அடைத்தார். அந்த மாதிரியான ஒரு சூழலை செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தமிழகத்தில் கண்டிப்பாக விஜய் முயற்சிப்பார் மு.க. ஸ்டாலின் மீது. அப்பதான் அவருடைய ஸ்ட்ரென்த் ஆகுங்க. அப்பதான் அந்த கட்சி மக்களோட அனுதாபம் அந்த பக்கம் திரும்பாதா? ஸ்டாலின் அவர்களை கைது செய்தால் அதுவும் ஊழல் சொல்லிட்டு இவர் ஊழலை கட்டுப்படுத்தினா அந்த பக்கம் திரும்பாது. விஜய் அவர்கள் ஊழலை கண்ணா கடிச்சுட்டு மீதி என்ன ஒண்ணா பண்ணீங்கன்னா இது ஒண்ணு இட் வில் நாட் அஃபெக்ட் ஹிஸ் இமேஜ். ரேஷன் கடையில ஃப்ரீயா கிடைக்குது. இப்ப ரேஷன் கடைக்கெல்லாம் கார்டு கொடுத்துட்டாரு. ஆமா, ஒன்னும் பண்ணிக்க முடியாது. உங்க கார்டை வந்து உங்க மொபைலோட இன்டர்லிங்க் பண்ணிடுவாரு. ஒன்னும் பண்ணிக்க முடியாது. ஒரு ஃபில் பிரியேஜ் ஒண்ணும் இருக்காது. அப்படி இருந்தா கூட அதெல்லாம் கடுமையா இருக்கும்.
அவரே சொல்லிட்டாரு, ஊழல் செஞ்சானே எங்கிட்ட வந்து சொல்லணும். அதான் அடுத்த நாள் இப்ப எங்க அருண் மாத்திட்டாரு, அருண்குமார் மாத்தினது. ஒருவேளை ஏவாவேலுக்கும் செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி தகவல் சொல்லிட்டாருன்னு சந்தேகம் வந்துருச்சு இல்ல அவர் மனசுல. இல்ல இவரை நியமித்த போதே பல்வேறு தரப்புல இருந்து ஒரு இதுக்கு விமர்சனம் வந்தது. திமுக காலத்துல கூட இருந்தவரை இவ்வளவு பெரிய போஸ்டிங் கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு. அப்ப நடுவுல ஏதோ நடந்திருக்கு இல்லையா இப்ப இமீடியட் மாற்றத்திற்கு? 2 மாற்றங்களே நான் பார்க்கிறேன். ஒரு ஜோசியரை முதல்ல அப்பாயிண்ட் பண்ணாரு, எடுத்துட்டாரு. ஆமா. இப்போ அந்த ஐஜி போலீஸ் டிஐஜி போலீஸ் எடுத்தாரு, மாத்திட்டாரு. இதிலிருந்து அவர் கற்ற பாடம் என்ன என்று கேட்டால், இனி வரக்கூடிய நியமனங்களில் தன்னுடைய சகாக்களிடம் கேட்டு விசாரித்து நியமிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. அட் ரேண்டம் அவர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டார். இதுல மத்திய அரசிலிருந்து ஆளுநர் மூலமாக ஒரு அழுத்தம் தரப்படுது. ஏன்னா காங்கிரஸை இங்கே வளர்த்து விடுகிறார்ன்ற ஐயம் மத்திய அரசுக்கு பிஜேபிக்கு இருக்கு. அதனால ஆளுநர் மூலம் குடைச்சல்கள் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வருது சார், உண்மையா? அங்க மெயின் ஸ்விட்ச் அங்க மோடி கையில இருக்குதுங்க. ராகுல் காந்தி ஒரு மெயின் ஸ்விட்ச் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுல ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்ச் தான். தமிழ்நாடு காங்கிரஸ் வளரவே வளராதுங்க, ஊழல் வந்துருங்க. இதே காங்கிரஸ் எப்படி திமுகவை முதுகில் குத்தியது என்று மு.க. ஸ்டாலின் மே 5ஆம் தேதி 2026 சொன்னாரோ, அதே மாதிரி விஜய் அவர்கள் டிசம்பர் 2026 சொல்லுவார் காங்கிரஸை முதுகில் குத்திடுச்சுட்டு. அவர் விஜய் இஸ் ட்ரைங் ஃபார் அ மெஜாரிட்டி ஆஃப் ஃபார் ஹிம்செல்ஃப். ஒரு 20 எம்எல்ஏ கையில் அடிச்சுட்டாருன்னா தனியா ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறார் அவர். அந்த எண்ணத்துக்கு வந்துட்டார் அவர். திமுக வாச்சு விசிகா வாச்சுன்னு விட்டுருவார். இல்லாம விசிகா போய் யாராவது சொல்லுவாங்களா சார்? திமுக காங்கிரஸ் முன்னா வரணும்னு எதையும் பூனையும் கற்பூரத்தையும் நெருப்பையும் பக்கத்துல வைப்பீங்களா? ஆமா, திருமாவளவனோட கருத்து கூட பயங்கர நகைச்சுவை, எல்லாரும் சொன்ன மாதிரி ஆயிப்போயிடுச்சு. நகைச்சுவையை தவிர வைகோ நன்றாக சொன்னார். வைகோவுக்கு மரியாதை அதிகம். காரணம் என்ன என்று கேட்டால் நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். திருமாவளவன் வந்து ஏதோ வளரிண்டே இருக்காருங்க. ரொம்ப பேசுறது தப்புங்க. அதிகமா உத்தரப்பிரதேச அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல முழு மனதோட இல்லன்ற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. அவர் அந்த தாவேகாரத்துக்கு ஆதரவு. கார்த்திக், ஒன்னே நான் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க. தேர்தலுக்கு முன்னாடி எம்பி பதவி ராஜினாமா செய்து எம்எல்ஏக்கு வரணும்னு பார்த்தாங்களா சார்? வேற ஏன் காட்டுமன்னார் கோவில்ல நிக்கிறதுக்கு தானே நினைச்சாரு. ஏன் என்ன அவருக்கு ஏன் பயம் இருந்தது? அப்போ திமுக மேல அப்பா அச்சம் அப்பவே இருந்தது அவங்களுக்கு. இப்ப இருக்குது. இப்ப வந்து வேற என்ன அச்சம்? 5 வருஷத்துக்கு விஜய் நடத்த முடியாது, அவனோட இருந்துட்டாங்க எல்லாருமே. நீ கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வீரபாண்டியன் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நான் காத்தால படிச்சேன். நாங்க வந்து இந்த எலெக்ஷன் போது, முனிசிபல் எலெக்ஷன் போது, பஞ்சாயத்து எலெக்ஷன் போது நாங்க தனியா போட்டியிட போறோங்கிறாங்க. போட்டிட்டு யார் வானாங்க? போட்டிட்டு போங்களே, யார் வானாங்கிறாங்க? இப்ப பாருங்க, மதிமுக 2 எம்எல்ஏ கையில பிடிச்சிட்டு வச்சுட்டு திமுக அதுவும் கவுண்டர் குதிரை பேரம் பண்றாங்கல்ல. குதிரை பேரத்துக்கு எதிர்த்து குதிரை பேரம் அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு விஜய்க்கு வந்து 2 எம்எல்ஏ வந்துடுவாங்களே மேல. அதை பிடிச்சி வச்சு அவனை பணத்தை கொடுத்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல விஜய் வந்து ஒரு ஊழல் கேஸ் போடணும். நான் கேள்விப்படுவது அதான் மாதிரி. இப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒதுங்கி போய் நின்று போட்டிட்டா கூட அங்க நகரசபையில ஒரு தேர்தலுக்கு ஒரு 5 ஓட்டு ஓடுன்னு இவங்க திரும்பி சேர்ந்துருவாங்க. இது ஒரு ஏமாத்தல். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில இல்லவே இல்லை. கேரளாவில் அடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒன்றுதான் இருக்குதுங்க. பதவியில இருக்க இல்லாதனால யாருமே நம்ப மாட்டாங்க அவங்கள. அதுதான் எந்த கம்யூனிஸ்ட் சொல்லுவது ஒண்ணு, திருமாவளவன் சொல்லுவது ஒண்ணு, சொல்லுவது ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது ஒண்ணு, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொன்னாங்கன்னா தமிழக அரசியல் மீது சேற்றை வாரி பார்க்கிறார்கள். விஜய் அவர்கள் இன்னும் ஒரு மும்மரப்பட்டு மேலும் மெலினுடன் விழுவார் தான் என்னுடைய கருத்துங்க. இல்லாம he won't be surrendering to anyone. அவர் சொல்லிட்டாரு, கான்பிடென்டா இருங்க, எங்கிட்ட மெஜாரிட்டி சொல்லிட்டாரு. அந்த கூட்டணி கட்சி கூட்டத்திலே அதை எது குறிக்கிறது? கண்டிப்பா. மிக்க நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு விளக்கியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். தேங்க்யூ.